ஸோ கைஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எஸ், ரொம்ப நாள் கழித்து நம்ம இப்போ வீடியோ போடுறோம். ஒரு 100-120 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் கடைசியாக வீடியோ போட்டு. கடைசியாக மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நிறைய நடந்துடுச்சு லைஃப்பில். ஸோ இப்போ ஒரு 25 வயசு பையன், அவனுக்கு கரியர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த கரியர் சூஸ் பண்ணுறதுல நிறைய குழப்பம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 25 வயசு பையனாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று பார்த்தா தெரியும். ஒரு கரியரில் ஒரு பாத்தை சூஸ் பண்ணி அதை போகிறது எவ்வளோ கன்ஃபியூஷன் அவனுக்கு இருக்கணும். எனக்கும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா, இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகலாமா, இல்லை துபாய்க்கு போகலாமா, இல்லை இங்கே ஐடியில் ஜாயின் பண்ணலாமா, நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அதாவது இப்போ என்னென்னா, நான் ஒரு மூவி பார்த்தேன். அதில் என்னென்னா, லைஃபாக இருந்தாலும் சரி, ஒரு மேட்சாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பாத்தை மட்டும் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. லைஃப்னாலும் மேட்ச்னாலும் all you need is one good woman. எஸ். ஸோ இப்போ எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதில் நான் ஒரே ஒரு பாத்தை சூஸ் பண்ண போகிறேன். இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன். எஸ். இப்போ நான் எனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, எனக்குன்னு ஒரு 7 இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 7 இன்ட்ரெஸ்ட்டில் நான் குலுக்கி போட்டு ரேண்டமாக ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். அதுதான் இதுக்கப்புறம் என்னுடைய லைஃப். இந்த வீடியோ என்னுடைய லைஃபே சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ். ஸோ இப்போ நான் பேப்பர் பென்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு கட்டு இருக்காது, ஓகேங்களா? நான் 7 கரியரை ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு 7 கரியரை இந்த பேப்பரில் எழுதி அதை குலுக்கி போட்டு அதுலேருந்து நான் ஒரு கரியர் பார்த்து சூஸ் பண்ண போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி ஒர்க். எஸ். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், நான் என்ன கரியர் சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இட் வில் ஒர்க். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் வேறு வழி கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கரியரை சூஸ் பண்ணுன்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் நிறையா இதுவில் போயிட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவேன், கம்பெனிக்கு போவேன், இல்லை ஐடி படிக்கிறதா, இல்லை துபாய்க்கு போகிறதா அப்படின்னு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கரியர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஐ கேன் நோட் ஆன். ஃபஸ்ட் ஒன் கவர்மெண்ட் எக்ஸாம். இட் கேன் பி எனி கவர்மெண்ட் எக்ஸாம். நான் இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிட்டேன்னா அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் இருந்து நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கவர்மெண்ட் எக்ஸாம். இதர் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, எஸ்எஸ்எல்சி, எஸ்எஸ்சி, சாரி பேங்க் எக்ஸாம், எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஆனாலும் நான் எழுத தயார். ஓகேங்களா? இட் கோயிங் டு டிசைட் மை கரியர் ஆஸ் ஏ கவர்மெண்ட் ஜாப். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் இஸ், ஸோ நான்
இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியர். 3 வருஷம் வந்து சதர்லாண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கஸ்டமர் சப்போர்ட். ஸோ இட் இஸ் எ இன்டர்நேஷ்னல் கஸ்டமர் சப்போர்ட். ஸோ ஏற்கனவே எனக்கு வந்து 3 வருஷம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதிலே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் இஸ் செகண்ட் ஒன். It's a technical support. So customer support, this would be a second one. And developer, so இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைனாலும் it's a high paying job in future also. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. இது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர். நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், இன்னும் அதை கண்டினியூ பண்ணி அதில் ஜாப் கிடச்சி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நீங்கள் வந்து 30 வயசு இருந்தால் கூட நீங்கள் இந்த ஜாப் ட்ரை பண்ணலாம். இஃப் யூ ஆர் ஸ்கில்ட் யூ கேன் பி செலக்டட். ஸோ இட்ஸ் எ தேர்ட் ஆப்ஷன். அண்ட் ஃபாரின் ஜாப்ஸ். ஸோ இது துபாய், வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, துபாய்க்கே போகலாமா இங்கே இருக்கலாமா, அது மாதிரி ஃபாரின் ஜாப்ஸ் அதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. எஸ், நினச்சி பாருங்களேன். இப்போ நம்ம இந்த ஊர்லேயே இருந்துக்கின்னு ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறதுக்கும் ஃபாரினில் போய்விட்டு ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மேபி எனி ஜாப் இன் த ஃபாரின் ஐ கேன் ட்ரை. திஸ் இஸ் த ஃபோர்த் ஆப்ஷன். Next one is surprising, farming. எஸ், எனக்கு வந்து ஃபார்மிங் வந்து ரொம்ப பிடிக்கும். செடி வளர்க்குறது, இந்த இப்போ நான் இருக்கிற இடம் கூட மலை மேலே இருக்க பாருங்க, இயற்கை. எனக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும். ஸோ இஃப் இட்ஸ் எ ஃபார்மிங் ஐ கேன் லைக் இட், என்ஜாய் இட் அண்ட் டூயிங் திஸ் ஜாப் without regretting. So it would be the fifth option. And content creator. Yes, so content creation, இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது கூட ஒரு கண்டென்ட் தான். either it can be do my இதே என்னோட ஃபியூச்சராக இருந்தால் கூட ஐ கேன் டூ இட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியலனா கூட ஐ கேன் ட்ரை இட் அண்ட் டூ இட் மை பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா கான்டென்ட் க்ரியேஷனில் நிறையா இருக்குது. ஸோ அதுக்குன்னு நான் நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கரியராக நம்ம சூஸ் பண்ணலாம். நாட் பேட், இட்ஸ் a good option. So it would be the 6th content creator. And the last one is not the least, business. Yes, பிஸ்னஸ்ன்றதுனால நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். யூ கேன் லேர்ன் த பிஸ்னஸ் அண்ட் டூ இட் இன் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். அண்ட் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் இதில் நான் சூஸ் பண்ணதில் வந்து ஒரு முக்கால்வாசி எல்லாமே அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் போகும். எதர் இஸ் எ பிஸ்னஸ், ஃபார்மிங், கான்டென்ட் க்ரியேஷன்ஸ் அண்ட் ஓகே, இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த 7th ஆப்ஷன். இந்த வீடியோவில் வந்து கட் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ there is no cut in this video. ஏன்னா இப்போ நான் வந்து இதை வந்து இந்த பேப்பர் வேணாம் இதை சூஸ் பண்ணணுன்னு நான் சூஸ் பண்ணேன்னா ஐ எம் நாட், நான் வந்து உங்களை ஏமாற்றலை, நான் வந்து என்னையை நானே ஏமாற்றிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது பார்க்க கொஞ்சம் க்ரிஞ்சாக இருந்தால் கூட
இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அண்ட் திஸ் வில் சேஞ்ச் மை லைஃப். ஓகே, தேர் இஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் நான் என்ன பண்ணாலும் எடுப்பேன். ஸோ இதில் என்ன வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை தான் நான் என்னுடைய ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வரைக்கும் பண்ண போகிறேன். 100% ட்ரூ. நர்வஸாக இருக்குது. எஸ், தைரியமாக எடுக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு தைரியமாக இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஸோ திஸ் வில் சேஞ்ச் மை லைஃப். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. Business. Oh my God. Business. Okay. Business. என்னடா? ஓகே, ஸோ தேர் இஸ் நோ ஐடியா. நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லிக்கும் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இன் எனிவே. ஸோ என்னோடய பிளான் என்னென்னா, இன்னிலேருந்து 100 days. ஓகேங்களா? நான் இதில் எதை சூஸ் பண்ணியிருந்தாலும் இன்னிலேருந்து 100 days. ஸோ we can try it in any manner. So this is a day 1. We can start a business and do it in my rest of my life. Yes, this is a life-changing video. This video will change my life into a business. எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து கரெக்டான பிஸ்னஸாக சூஸ் பண்ணணும். அது எனக்கு செட் ஆகணும். அண்ட் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு செட் ஆகணும். ஸோ பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு சிலது சார்ட் அவுட் பண்ணுறேன். கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேங்களா? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ எப்படின்னா 100 days பிளான் வச்சுருக்கோம். எய்தர் we can split into a 10 days and we can do a 10 different business. If anything is suitable for me, I can choose it in rest of my life. Or I can choose either one business and do it in these 100 days. If it's success or failure. ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 10 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸாக என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வீடியோ. நம்ம வீட்டுக்கு போகலாம். இது திருவண்ணாமலை.
நான் உங்கள் ஏழுமலை. ஸோ பாய் பாய். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் நாளைக்கு. பாய். ஜெயிக்கிறியோ தோக்குறி அதை பத்தி கவலைப்பட முழு மூச்சோட சண்டை போட